Welcome everybody, this is Julfa on behalf of Pudigan Academy. ஃபர்டிலைசர் அப்படின்ற ஒரு சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் பற்றி அண்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸ் இயற்கை உரங்கள் உயிரி உரங்கள் பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எக்ஸாம்பிள்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் அதை பற்றியும் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் செயற்கை உரங்கள் பற்றியும் படிக்க போகிறோம். Let's start this video by discussing inorganic fertilizer. அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு சில வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உரங்கள் என்ன உரங்கள்னு சொல்கிறோம்? கனிம உரங்கள். ஏன்னா இது மண்ணில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லேருந்து எடுக்கப்படுறதுனால கனிம உரங்கள் ஆர் செயற்கை அல்லது செயற்கை உரங்கள் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூரியா. ஏன் அமோனியம் பாஸ்பேட் வேணும், ஏன் அமோனியம் சல்ஃபேட் வந்து ஏன் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதுக்கான நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைப்படுத்துதல்லாம் படித்தோம் இல்லையா. இப்போது யூரியா, சூப்பர் ஃபாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட்டில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் என்பிகே கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ யூரியாவை யூரியா அப்படின்னாலே ஒரு நைட்ரஜன் காம்பவுண்ட் தான் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ யூரியா எதுக்கு? நைட்ரஜன் சப்ளைக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பர் பாஸ்பேட் பார்த்தாலே தெரியுது, பாஸ்பேட் கொடுக்க போகிறோம். பாஸ்பரஸ் கண்டென்ட்டை 9% to 8% இது சூப்பர் பாஸ்பேட் அந்த பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். அமோனியம் சல்ஃபேட் எதுக்கு? நைட்ரஜன் தான், அது நல்லாவே நமக்கு தெரியும், நைட்ரஜன் கண்டென்ட்டுக்காக. பொட்டாசியம் நைட்ரேட், அப்போ வேர்ட்லேயே பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரைட், நைட்ரஜன் கண்டென்ட் 13%, 44% பொட்டாசியமையும் மிக்ஸ் பண்ணி இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டை பிளான்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத்தில் 13% க்ரோத்துக்கு தேவைப்படுற 13% நைட்ரஜனையும் அது கொடுக்கும். 44% ஆஃப் பொட்டாசியம் பொட்டாசியம் நீடையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இப்போது பாருங்கள், உங்களுக்கு சொன்னதே தான். நைட்ரஜினஸ் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்னென்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணும்? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி அமோனியாவாக கொடுக்கும். பாஸ்பேட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பொட்டாசியம் எதுக்கு? வாட்டரை மூவ் பண்ணுறதுக்கு, தண்ணியை பிளான்ட்டோட எண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அப்படின்றதெல்லாம் படித்தோம். பாஸ்பரஸ் என்ன பண்ணும்? செல் டிவிஷனை, செல் பிரிதல் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அங்கே கரெக்டான அமௌண்ட் அந்த பிளான்ட் கிட்ட பாஸ்பரஸ் இருக்கணும். ஓகே, அப்போ யூரியா, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட் இது எல்லாமே நைட்ரஜன் நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. சூப்பர் ஃபாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் ஃபாஸ்பேட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பாஸ்பரஸ் கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு எல்லாம் பொட்டாசியம் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் தானே. ஏன்னா பொட்டாசியமும் கொடுக்குது, நைட்ரஜனும் கொடுக்குது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ பாஸ்பேட், அமோனியம் பாஸ்பேட், டை அமோனியம் பாஸ்பேட். அப்போ டிஏபி அப்படின்றது என்ன? டிஏபியோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ டிஏபி அப்படின்றது ஒரு செயற்கை உரம் அப்படின்றது நமக்கு தெரியணும். இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, usage of fertilizers has its own disadvantages and advantages. அதுக்கு செயற்கை உரங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சாயிலோட டெக்ஸ்சர் எப்படி மாறும் அப்படின்றத. அப்போது கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் நம்ம ஃபர்டிலைசர்ஸை க்ரியேட் பண்ணல அப்படின்னா இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய செயற்கை உரத்தை கரெக்ட் ப்ரப்போர்ஷனில், கரெக்ட் ரேஷியோவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா அது சாயில் ஃபர்டிலிட்டியை, சாயிலோட அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண்ணோட ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய வளத்தை பாதிக்கிறாங்க கரெக்ட் ப்ரப்போர்ஷன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலனா. அதனால் உழவர்கள் வந்து அதிக கவனம் கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ
எக்ஸசிவ் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம், இந்த உரம் எல்லாம் நீரில் கரையாது. இன்சால்யுபிள் இன் வாட்டர். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் தே ஆர் வாஷ்ட் அவே. மழை பெய்யும் போது என்ன ஆகுது, அடிச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் ஏரிங்களில் எல்லாத்துலேயும் இந்த ஃபர்டிலைசர்ஸ் ஏரிங்க எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது, இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து போய் மிக்ஸ் ஆகிறாங்க. ஸோ மிக்ஸ் ஆகிறாங்க. ஃபர்டிலைசர்ஸோட ஒர்க் என்ன, பிளான்ட்டோட ஒரு தாவரத்தோடைய வளர்ச்சியை, தாவரத்தோடைய க்ரோத்தை அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போது குளத்தில் ஏரியில் எல்லாமே என்ன இருக்கும், ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் இருப்பாங்களா. ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏரி குளத்தில் வளரக்கூடிய தாவரங்கள். இவங்க சூரியனோட வெளிச்சத்து மூலியமாக வளரக்கூடியவங்க ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, வர ஃபர்டிலைசர்ஸை இருக்க நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ஈட் பண்ணிட்டு நல்லா க்ரோ ஆகுறாங்க. ஒரு ஏரி குளம் இங்கே பாருங்க, ஒரு ஏரி குளம் இருக்குது. இந்த ஏரி குளத்தில் இப்போ வந்து இங்கே பக்கத்தில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இருக்குது, ஒரு விவசாய நிலம் இருக்குது. இந்த நிலத்தில் வந்து எக்ஸசிவாக ஃபர்டிலைசர்ஸ் போட்டு பிளான்ட்டை க்ரோ பண்ணியிருக்காங்க. மழை பெய்யுது, இந்த ஃபர்டிலைசர்ஸ் அப்படியே வந்து இந்த ஏரி குளத்தில் ஃபுல்லாக நிறைஞ்சு போகிறாங்க. இந்த ஏரி குளத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்னு சொல்கிற தாவர வகைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா க்ரோ ஆகிறாங்க. ஆகாய தாமரைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு காலத்திலலாம் நம்ம உக்கடம்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஏரியா உக்கடம் லேக்னு. இந்த லேக்கெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தா என்டையராக க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க லேக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ஆகாய தாமரை அப்படின்றது நல்லா வளர்ந்துருக்கும். அந்த லேக்கை இப்போ பார்க்கவே இங்கே ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும், கம்ப்ளீட்டாக க்ரீன் கலரில் இருக்கும். ஃபுல்லாக ஆல்கல் க்ரோத் இருக்கும், பாசி க்ரோ ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஆகாய தாமரைன்னு சொல்லக்கூடிய ஹயாசின்த், ஓகே, அது க்ரோ ஆகிருக்கு. இப்போ இங்கே படர்ந்து ஒரு லேயரில் பிளான்ட் க்ரோ ஆயிடுச்சு. ஓகே, இப்போது சன்லைட்டும் சூரிய ஒளியும் ஆக்சிஜனும் இந்த லேயர் குளத்துக்கு அடியில் கம்மியாகுது. ஏன்னா இதில் பெனிட்ரேட் பண்ண முடியல சன்லைட் ஆக்சிஜன்னாலையும். அப்போ இங்கே வாழ்கிற மீன்கள், அக்வாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, மீன், ஒரு சில நுண்ணுயிர்கள் எல்லாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. இந்த கண்டிஷனை தான் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Excessive richness of nutrients in water causes dense growth of algae on the surface. நீரில் கரைந்துள்ள அதிகப்படியான உரத்தின் காரணமாக நீரின் மேற்பரப்பில் அதிக அளவு ஆல்காக்கள் வளர்வது, நீர்வாழ் உயிரினங்கள் இறக்க நேரிடுகிறது. இதை தான் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டைரக்ட் கொஷின் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. இதை தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லைக் உக்கடம் லேக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகே, இதனால தான் உழவர்கள், farmers must efficiently balance the use of fertilizers and manure. ஸோ ஒரு தடவை மனியூர் போட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்டிலைசர் கிட்ட கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா manure இயற்கை உரங்கள் இருக்கு இல்லையா, will not spoil the soil's fertility. சாயிலோட டெக்ஸ்டரையும் மண்ணோட வளத்தையும் இயற்கை உரங்கள் பாதிக்க போகிறது கிடையாது. அதனால் இயற்கை உரங்களை அதாவது உயிரி உரத்தையும் இயற்கை உரங்களையும் யூஸ் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலையும் கொடுக்குது மென்யூர்ன்ற இயற்கை உரம். அதனால் இன்செக்டிசைட் ஃபர்டிலைசர்ஸோட பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை இது முற்றிலுமாக தவிர்க்கிறது. எது? மென்யூர் அப்படின்ற இயற்கை உரம். ஓகே, அப்போது பெஸ்ட் அண்ட் டிசீசஸ், தீங்கு உயிரிகள் அல்லது
நோய்களிலிருந்து பாதுகாப்பு அல்லது ஓகே organisms that attack or destroy crops, food or farm animals are called pests. அப்போ பெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரினங்களுக்கு, அதாவது பயிர்கள், தானியங்கள், பண்ணை விலங்குகளை தாக்கி அழிக்கும் உயிரினங்கள் தீங்குயிரிகள் எனப்படும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இது நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பெசிலஸ் ஆந்த்ராசிஸ்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது, ஒரு பாக்டீரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டில் டிசீஸ்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா கோட் மாதிரி ஆடுல எல்லாத்தையும் இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதோட நேச்சுரல் ஓப்பனிங்ஸ், கண்ணு வாயிலிருந்து நேச்சுரல் ஓப்பனிங்ஸில் இருந்து எல்லாம் பிளட் ஊஸ் அவுட் ஆகி அந்த ஆர்கானிசம்ஸ் இறந்துடுவாங்களாம். இந்த மாதிரியான டிசீசஸை எல்லாம் ஒரு சில இந்த டிசீஸ் பெஸ்ட் மூலயமா வராது. இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில பூச்சிங்க என்ன பண்ணுது, இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்லாம் கேரி அவுட் பண்ணிட்டு இன்செக்ட்ஸ் கேரி அவுட் பண்ணிட்டு எந்த நுண்ணுயிரிகள்லாம் நோயை தாக்க போதும். எப்படி நமக்கு கொரோனா அப்படின்ற ஒன்று ஒரு மனுஷன் கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு கொடுத்தானோ அது மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்மை இந்த இன்செக்ட் கேரி அவுட் பண்ணிட்டு பிளான்ட்டுக்கு கொடுக்குது. அந்த இன்செக்ட் தான் நம்ம பெஸ்ட், உயிரினங்கள், தீங்குயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா எந்தெந்த நேரத்தில் விதை விதிக்கும் போது கூட விதைகளை சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஹார்வெஸ்டிங் கம்மியாகும், அதாவது அறுவடையின் போதுமே பயிர் மகசூல் பாதிக்குது. விதைத்தல் போது, அறுவடை போது, ஸ்டோரிங் சேமித்தல் போது, இது எல்லாத்தையும் இன்செக்ட் அண்ட் பெஸ்டோட தொல்லை நமக்கு அதிகமாக இருக்குது. which can cause a great loss to the national economy. தேசிய பொருளாதாரத்திற்கே மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது இதனால். அப்போ இதை எப்படி தடுக்கிறது? வேறு வழியே இல்லை. இன்செக்டிசைட் ஆர் பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லியை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஓகே, அப்போது பிளான்ட்டுக்கு நோய் தாக்குது, பயிர் நோய்ங்க அடையுது, பயிருங்க நோய் தாக்குது அப்படின்னு படிச்சுட்டு வரோம். அப்போது எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம், எந்தெந்த நுண்ணுயிரிகள்லாம் பிளான்ட்டுக்கு நோயை ஏற்படுத்துதோ, பயிருக்கு நோயை வர வைக்கிறதோ அவங்கள பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியா அல்லது வைரஸ் அல்லது பூஞ்சை முதலான பல்வகையான தாவர நோயூக்கிகள் நமது சுற்றுப்புறத்தில் பரவி காணப்படுகின்றன. அவங்கள பிளான்ட் பேத்தோஜென்ஸ் என்ன சொல்கிறோம்? பிளான்ட் பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பிளான்ட் டிசீசஸ் 4 வகையாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ இதை காஸ் பண்ணுறது யாரு? நுண்ணுயிரிகள் தான். நுண்ணுயிரிகள்னு சொல்லப்படுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. எந்தெந்த ப்ராசஸில், அதாவது டிரான்ஸ்மிட் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது, பரப்புறாங்க. ஓகே, அப்போது எந்தெந்த வகையில் பரப்புறாங்க அப்படின்னா சீடில் கலந்து, அதாவது சீட் பார்ன் டிசீசஸ், விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். சாயில் பார்ன் டிசீசஸ், மண் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள். காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய்கள். தண்ணி மூலியமாக பரவக்கூடிய நோய்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்பாட் ஆஃப் ரைஸ்னு கொடுத்துருக்காங்க, டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்ட் ஆஃப் ரைஸ் கொடுத்துருக்காங்க, பாக்டீரியல் பிளைட் ஆஃப் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சீட் பார்ன் டிசீசஸ்னா சிம்பிள், தே ஸ்ப்ரெட் த்ரூ சீட்ஸ். அப்போது பிளான்ட் பேத்தோஜென்ஸ்னு சொன்னேன் இல்லையா நான் உங்களுக்கு, ஒரு சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுறாங்க, நோயை தாக்குறாங்க. எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கைலாம் பார்த்தோம். இதில் ஜாந்தோமோனாஸ் அப்படின்ற பாக்டீரியா தான் அதிகமான பிளான்ட் வெரைட்டியை, பயிர்களை சேதமாக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜாந்தோமோனாஸ். இப்போது இந்த மாதிரி ஜாந்தோமோனாஸ் வெரைட்டி, ஒரு ஜாந்தோமோனாஸ் முக்கியமாக ரைஸை பாதிக்கும், ஜாந்தோமோனாஸ் ரைஸே. இப்போ சீட் பார்ன் டிசீசஸ்னு சொன்னால் சீடை இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிளான்ட் பேத்தஜன்.
அப்போது அந்த சீடு மூலியமாக வளரக்கூடிய பிளான்ட் நல்ல பிளான்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு சீடில் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த சீடு எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ எல்லா சீடுக்குமே பரவ தான் போகுது அந்த நோய். அதுதான் சீட் பார்ன் டிசீசஸ். எக்ஸாம்பிள் லீஃப் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் அப்படின்றது லீஃப்ல ஒரு சில எல்லோ கலர்ல ஒரு அங்கங்கே புள்ளி இல்லைன்னா ப்ரௌன் கலரில் புள்ளி இருக்கிறத பார்க்கலாம். ஒரு ரைஸில் ப்ரௌன் கலரில் இருக்கும், நல்லா நோட் பண்ணிங்கனாவே தெரியும். அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் கொண்டு வரும். இதனால் என்ன ஆகும்னா இந்த லீஃப் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி நடுவில் பெண்டாகி இப்படி விழுகிறதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாயில் பார்ன் டிசீசஸ். இதே மாதிரி சாயில் மூலியமாக பரவக்கூடிய மண் மூலியமாக பரவக்கூடிய நோய்களை சாயில் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது? இந்த நோயால் என்ன ஆகுதுன்னா ரூட்டும் ஸ்டெம்மும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட். அது கிரவுண்ட்நட்டோட லீஃபில் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி டாட்டாக வந்து அரிச்சு போயிடும். அப்போ லீஃப் அரிச்சிச்சு அப்படின்னாலே அங்கே டிரான்ஸ்பிரேஷன் அந்த ப்ராசஸ் நடக்காது. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் பாதிக்கப்படுது. அப்போ அந்த பிளான்ட்ல இருக்கிற க்ரோத் தடைப்படுது இல்லையா? இப்போ டிக்கா டிசீஸை கொண்டு வரக்கூடிய பாக்டீரியா பார்த்தீங்கன்னா செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் காரணமாக இருக்குது. ஏர்பார்ன் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய காற்று மூலியமாக பரவக்கூடிய நோய், நமக்கு கொரோனா வந்தது மாதிரி. தீஸ் டிசீசஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர். They attack all aerial parts of plants. Like மேலே ஒரு தாவரத்தோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பாகங்கள் எப்படி ஒரு பூவோ இல்லை இலையோ பாதிக்குது. எக்ஸாம்பிள் ரஸ்ட் ஆஃப் வீட் அண்ட் பிளாஸ்ட் ஆஃப் ரைஸ். பிளாஸ்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்றது நான் முன்னே உங்களுக்கு சொன்ன மாதிரி ரைஸோடைய இலைங்க எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தொங்கி போன மாதிரி ஆகிடும். ரஸ்ட் ஆஃப் வீட்னா வீட்டோட லீஃப்ல வந்து துரு பிடிச்ச மாதிரி அங்கங்கே ஒரு டாட் இருக்கும். ஓகே, வாட்டர் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட்டர் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அதுவுமே பாக்டீரியல் பிளைட் ஆஃப் ரைஸ் இதை தான் சொன்ன ஜாந்தோமோனாஸ் ஒரைசே. இதில் என்ன ஆகும் அப்படின்னா இதோட ரைஸோட ஸ்டெம்லேருந்து ஒரு சில லிக்விட் ஊஸ் அவுட் ஆகி வெளியே வரும். அந்த செடியே அப்புறம் இல்லாமல் அந்த செடி அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படியே வத்தி போன மாதிரி எப்படி இருக்குன்னா அப்படியே சாஞ்சு போன மாதிரி. ரைஸ் நீங்கள் செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி சாஞ்சு கீழே விழுந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்லாம் நடக்குது. இதை நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? வேறு வழியே இல்லை, இன்செக்டிசைட் ஆர் பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணலாம். இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி, பூஞ்சைக்கொல்லி, களைக்கொல்லி, ராடென்டிசைட்ஸ் அப்படின்னா எலி, ஹாம்ஸ்டர் இதுக்கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 நேம் தான் இருக்குது, இது மாதிரி thousands இருக்குது. இந்த 4 நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2,4-Dலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 2,4-D 2,4-டைக்ளோரோஃபீனாக்சிஅசிட்டிக் ஆசிட் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ வீடிசைட். இது ஒரு களைக்கொல்லி. போர்டியாக்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைக்கொல்லி. அப்போது பிளான்ட்டில் பூஞ்சைகள் மூலியமாக, ஃபங்கை மூலியமாக ஏதாவது நோய் தாக்குச்சு அப்படின்னா அதை அந்த தாக்குற பூஞ்சைகளை இந்த போர்டியாக்ஸ் மிக்சர் என்ன பண்ணும்? கில் பண்ணும். அப்போ போர்டியாக்ஸ் மிக்சர் அப்படின்றது என்னன்னா காப்பர் சல்ஃபேட், ஈஸ்ட், சுண்ணாம்புன்ற கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் சல்ஃபேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் தண்ணி, வாட்டர். இதுதான் அதோட ரேஷியோ. 10:10:100 சொல்கிறாங்க. கலோன்ஸ் இது பவுண்ட்ஸில். ஓகே, இதுதான் அதோட ரேஷியோ. இந்த மாதிரி போர்டியாக்ஸ் மிக்சரை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக அந்த பிளான்ட்டை ஃபங்கையோட அட்டாக்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். ஜிங்க் பாஸ்பேட் அப்படின்னு, அப்புறம் ஆர்சனிக், இதெல்லாம் மெட்டல். ஆர்சனிக் இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த ரேட் என்ன பண்ணும்? பூச்சி மருந்து சொல்லுவாங்கல்ல, எலி மருந்து, அந்த எலி செத்து போயிடும் இதை சாப்பிட்டுச்சுன்னா. ஓகே, இன்செக்ட் பெஸ்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? எந்தெந்த பூச்சிங்கள்லாம்
தாவரத்தை தாக்கி நோயை உண்டாக்குதோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம பூச்சி தீங்குயிரிகள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது 3 டைப்ஸ் ஆஃப் பெஸ்ட் இருக்காங்க. மெல்லும் பூச்சிகள், சூவிங் இன்செக்ட்ஸ், சக்கிங் இன்செக்ட்ஸ், உறிஞ்சும் பூச்சிகள், போரர் இன்செக்ட்ஸ், துளையிடும் பூச்சிகள். இவங்க என்ன பண்ணுவாங்க? they cut and chew the root, stem, leaves of the plant. example grasshoppers and caterpillars. வெட்டு கிளிகள், கம்பளி பூச்சிகள் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி போய் அவங்க கால், அந்த கம்பளி பூச்சிலாம் எடுத்துக்கிட்டோன்னா காலில் நிறைய கால் இருக்கா, அந்த காலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? அரித்து கட் பண்ணி மெண்டு அந்த இலைங்களில் ஸ்டெம்மு எல்லாத்தையும், இலை தாவரத்தோட இலை, வேர்கள், இது எல்லாத்தையும் மெண்டு டைஜஸ்ட் பண்ணுறாங்க. சக்கிங் இன்செக்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு மேலே எப்படி பட்டர்ஃப்ளைக்கெலாம் ஒரு ஸ்டிங் இருக்கு, கொடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது மூலியமாக என்ன பண்ணுறாங்க? டைரெக்டாக ஒரு பிளான்ட்டுக்கு உள்ளே அந்த ஸ்டிங்ஸை உள்ளே விட்டு என்ன பண்ணுறாங்க? சக் த செல் சாப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், ஏஃபிட்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஒரு சில பூச்சிங்க இருக்காங்க. அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க? செல் சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய செல் சாரை உறிஞ்சி எடுத்து அந்த பிளான்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. தாவர பேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அசுவனி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அசுவனி, ஏஃபிட்ஸ் இல்லை இலை தத்து பூச்சின்னு சொல்கிறாங்க, லீஃப் ஹாப்பர். போரர்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஹோல்ஸ் போடுறாங்க, அங்கங்கே அரிச்சு ஹோல்ஸ் போடுறாங்க. சுகர் கேன் போரர், டிஷ்யூவில், லீவ்ஸில் எல்லாம். இவை தாவரங்களின் பல்வேறு பாகங்களை துளைத்து உள்ளே நுழைந்து தாவர திசுக்களை உணவாக எடுத்துக்கொள்கின்றன. எக்ஸாம்பிள் கரும்பு துளைப்பான். ஸோ பாருங்கள், சுகர் கேனோட போரர் இன்செக்ட் கொடுத்துருக்காங்க, லீஃப் ஹாப்பர், பைரிலா, ஏஃபிட்ஸ் பாருங்கள், ஏஃபிட்ஸ் பேன் மாதிரி இருக்கிறனால தாவர பேன்னு சொல்கிறாங்களாட்டு இருக்குது. கடுகு அசுவனி. அண்ட் கந்தி பக், கந்தி பூச்சி, பெயிண்டட் பக்னு சொல்லக்கூடிய பலவண்ண பூச்சி, பக், வண்டு. அப்போது கரும்பு சுகர் கேனை இன்ஃபெக்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பைரிலா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பெஸ்டிசைட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் அண்ட் வீடிசைட்ஸ், ராடன்டிசைட்ஸ் பற்றி பார்த்துடுவோம். இதை நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணதே தான். இன்செக்டிசைட்ஸ் அப்படின்றது பூச்சியை கொல்லும். எக்ஸாம்பிள் டைக்ளோரோ டைஃபினைல் டைக்ளோரோ ஈத்தேன், டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் டைக்ளோரோ ஈத்தேன். இது இந்த மாதிரி நம்ம இன்ஃபெக்ட் பண்ணுற பெஸ்ட் பூச்சிங்களை கில் பண்ணுது. ஃபங்கையை போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர் கில் பண்ணுது. அதோட காம்போசிஷன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடிசைட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடிசைட் 2,4-D, 2,4-டைக்ளோரோஃபினாக்சி ஆசிட், 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். என்ன பண்ணுறாங்க? களைகளை, தேவையில்லாத பிளான்ட்டை, தேவையற்ற செடிகளை, களைகளை அழிக்க பயன்படுத்துகிற வேதிப்பொருள் களைக்கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ராடன்டிசைட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜிங்க் பாஸ்பேட், ஆர்சனிக் எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்டோரேஜ் அப்போது பிளான்ட்டை அறுவடை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கப்போ அந்த மூட்டையெல்லாம் ஹோல் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது ஸ்டோரேஜ் அப்போது இந்த ராடன்டிசைட்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த எலிகள் கிட்ட இருந்து நம்மளோட பொருட்களை பாதுகாக்கலாம். துத்தநாக பாஸ்பேட், ஆர்சனிக் போன்றவை. ஓகே, மெத்தட் ஆஃப் இன்செக்ட், ஜஸ்ட் a minute. Method of insect and pest control. Root cutting insects are controlled by mixing insecticides in soil. எப்படி நம்ம இன்செக்டிசைட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மண்ணில் பூச்சிக்கொல்லிகளை கலப்பதன் மூலம் வேரை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். ரூட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பேத்தஜென்ஸை டைரக்டாக இன்செக்டிசைட்ஸை நம்ம மண்ணிலே கலந்துடலாம். குளோரோஃபைரோஃபாஸ் அப்படின்ற இன்செக்ட் வெரைட்டியை கில் பண்ணுறதுக்கு இன்செக்டிசைட்ஸை டைரக்டாக மண்ணில் கலந்துடலாம். தென் பாருங்க, இன்செக்டிசைட்ஸ் லைக் மேலத்தியான், லிண்டேன், தியோடான்,
மேலத்தியான் லிண்டேன் தயோடான் அப்படின்ற இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்டெம் அண்ட் லீஃப், அப்போது ரூட் ஸ்டெம் வேறு தண்டு லீஃப் இலை, தென் நம்ம சொல்லக்கூடிய சாப் செல் சாறு செல் சாப் என்னென்ன இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குளோரோபைரிஃபாஸ், தென் ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோன்னா மேலத்தியான் லிண்டேன் தயோடேன், தென் லீஃப் ஸ்டெம்க்கும் லீஃப்க்கும் மேலத்தியான் லிண்டேன் தயோடேன். செல் சாப் இன்செக்ட்ஸ், செல் சாப்பை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்செக்ட்ஸில் இருந்து நம்மளோட தாவரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா டைமீத்தோயேட் மெட்டாசிஸ்டாக்ஸ் அப்படின்ற இன்செக்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா நம்ம பாதுகாக்கலாம். அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் டவுன், வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. டு நாட் டச் த பெஸ்டிசைட்ஸ் வித் பேர் ஹேண்ட்ஸ், யூஸ் ரப்பர் க்ளவுஸ் வைல் ஹேண்ட்லிங் இட், டைரெக்டாக டச் பண்ணாதீங்க, ஊதாதீங்க, அண்ட் நம்ம லைக் என்ன பண்ணுறோம், டைரக்ட்லி மவுத் கிட்ட எந்த ஸ்ப்ரேயிங் எக்யூப்மெண்ட் இருக்காங்களா, ஸ்ப்ரே பண்ண போகிறாங்கல்ல பெஸ்டிசைட்ஸை, அந்த பெஸ்டிசைட்ஸோட நாசில் பாயிண்ட்டை, இந்த பெஸ்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ண போகிறாங்க, அந்த நாசில் பாயிண்ட்டை பேர் ஹேண்ட்ஸில் டச் பண்ணாதீங்க. தெளிப்பானின் வாய்ப்பகுதி தெளிக்கும் கருவியின் மற்ற பகுதிகளை வாயினால் ஊதவோ உறிஞ்சவோ கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். டு நாட் ஸ்ப்ரே பெஸ்டிசைட்ஸ் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் விண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்டு. எந்த டைரக்ஷனில் விண்டு வருதோ அந்த டைரக்ஷனில் அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுது, காற்றுல கலந்து எல்லா இடத்துக்குமே ஈக்குவலாக பரவாமல் ஒரு இடத்துக்கு மட்டும் அந்த இன்செக்டிசைட்ஸ் போகிறனால அந்த பிளான்ட்டில் ஓவராக இன்செக்டிசைட்ஸோட பர்சன்டேஜ் அதிகமாகிடும். ஓகே, திறந்த வெளியில் காற்றின் எதிர் திசையில் நின்று கொண்டு தீங்கு உயிரி கொல்லிகளை தெளித்தல் கூடாது. இது பாருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூஸ் ஒன்லி த பிரெஸ்கிரைப் டோஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் ஃபார் ஸ்ப்ரேயிங். பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே தெளிக்க வேண்டும். இல்லைனா ஒன்று பிளான்ட் வந்து வாடிடும், இல்லை யூட்ராஃபிகேஷன், பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் படிச்சோல்ல, யூட்ராஃபிகேஷன் அப்படின்ற இந்த கண்டிஷன் நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த entire fertilizers and pesticides அப்படின்ற சாப்டரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். I will meet you with another beautiful petroleum அப்படின்ற சாப்டரில் மீட் பண்ணலாம். Thank you so much for watching.